ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் ஒன்று இருக்குல்ல 32வது சம் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது என்னன்னா 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை ஒர்க் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அப்போ 6 ஆண்கள் 6 நாட்களில் எத்தனை பொருட்களை செய்வர், எவ்வளோ பொருளை தயார் செய்வாங்க? ஓகேவா, இது ரெண்டு சூப்பரான கொஸ்டின். இது ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த W1 H1 D1 அப்படின்னு வரும். ஓகேவா, நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கோடு போட்டுக்க போகிறோம், இந்த பக்கமும் ஒரு கோடு. ஓகேவா, என்னன்னா கீழே மட்டும் ஒர்க், இந்த மாதிரி மாடல்ல ஒர்க்கை வந்து கீழே போட்டுருங்க. என்ன ஒர்க்கோ கீழே போடலாம். ஓகேவா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றாங்க 24 ஆண்கள், அப்போ 24 24 ஆண்கள் எல்லாமே பெருக்கல் தான். 12 நாட்கள்ல 48 பொருட்களை தயார் செய்யறாங்க. இதுதான் வேலையே. ஓகேவா, அப்ப 48 பொருட்களை ரெடி பண்றாங்க. புரியுதா பாருங்க, வேலை மட்டும் தான் கீழே போடணும், இது எல்லாமே மேல வந்துடும், வேற ஒண்ணுமே. அவ்வளவுதான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க வரணும். 6 ஆண்கள் 6 நாட்களில் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. அப்ப எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க தான் கொஸ்டின். புரியுதா பாருங்க, இது மட்டும் தான் கீழே வரும். அப்படியே சால்வ் பண்ணுங்க. இந்த பாருங்க 124 224 வந்து 48, 2 அடிச்சிங்கன்னா இங்க 6 வரும். இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் தான். இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இங்க வந்துச்சுன்னா 6. அப்போ எக்ஸோட ஆன்சர் அது 6. புரியுதா பாருங்க, மொத்தமே அப்பா 6 பொருட்களை தான் தயார் செய்வாங்க. புரியுதா பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னன்னா கீழே வந்து ஒர்க்கை மட்டும் போட்டா போதும். ஓகேவா, இதே மாடல்ல 2 சம் பார்க்கலாம். அதே சேம் மாடல் தான். 15 பேர் 4 கிலோமீட்டர் சாலையை 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை வந்து 4 மணி நேரத்துல அமைப்பர். ஓகேவா, அப்ப இது வந்து டைம், இது வந்து எவ்வளவு பேரு. அப்ப இதுல ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர், அதுதான் 4 கிலோமீட்டர் ரோடு போறதான் ஒர்க். ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப இங்க ஒரு கோடு போடுறோம், இங்கே ஒரு கோடு போடுறோம். கீழே எப்பயுமே ஒர்க்கு தான், முதல் ஸ்டேட்மெண்ட் விஷயத்தை இங்க ஃபில்அப் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப 15 பேரு மல்டிபிளிகேஷன் போட்டு 4 கிலோமீட்டர் சாலை, அது வந்து ஒர்க்கு. அப்ப 4 கீழே வந்துடும். ஓகேவா, 4 மணி நேரம் இது வந்து இங்க வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எனில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்றாங்க பாருங்க, 8 கிலோமீட்டர் சாலையை, அப்ப 8 கிலோமீட்டர் ஒர்க்கு கீழே வந்துடும். 8 மணி நேரத்துல போடுறாங்க. அப்ப எத்தனை பேர் போட்டிருப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, அப்படியே ஃபில்அப் பண்ண போறீங்க. இது புரியுதா பாருங்க. அப்ப இந்த 4 கேன்சல். ஓகேங்களா, இந்த 8 கேன்சல். அப்ப 15 மட்டும் தான் மீந்து இருக்கு. அப்ப எக்ஸோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 15. புரியுதா பாருங்க, பார்த்தா 15 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான், ஒரு ஈஸியான மாடல் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 34 சம் பாருங்க. அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் கொஸ்டின் பெருசா இருந்தாலும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது ஒரு தொழிற்சாலையில் நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து. ஓகேங்களா, இப்ப 2 போட்டுக்கிறோம். ஒர்க் மட்டும் தான் கீழே போட போறோம். 15 மணி நேரம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகள் தயாராகிறது. இதுதான் ஒர்க்கு. அப்போ 9600 கீழே வந்துடும். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு, சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து. கூடுதலாக 3 மணி நேரம்னா ஏற்கனவே வந்து ஒரு 15 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க தினமுமே, கொடுத்துருக்காங்களா, 15 மணி நேரம் இருக்கு. இப்ப இன்னுமே கூடுதலா 3 ஹவர்ஸ்னா 18 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. 18 மணி நேரம் கூடுதலாக 3 மணி நேரம் 18 ஆயிடும். 18 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாராகிறதுனா அப்ப எத்தனை ஆட்கள் இங்கு தேவைப்படுகிறார்கள், அதாவது எத்தனை நாட்கள், எவ்வளவு டேஸ் சொல்றாங்க. சிம்பிள், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒர்க்கை மட்டும் இங்க போடுங்க, மீது எல்லாத்தையும் மேல போட்டுருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ஃபுல்லா மல்டிபிளிகேஷன் இருக்கா, அப்ப இந்த 2 0க்கும் 2 0 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஓகேங்களா, பொறுமையா கூட அடிங்க. ஓகே, 3 ஆல் அடிக்கலாமா, 3 3 9 2 3 6 2 3 6. ஓகேவா, திருப்பி அடிச்சிங்கன்னா 16 2 32 16 2 32 அடிச்சாச்சு. ஓகேங்களா, இங்க திருப்பி அடிக்க முடியாது, இங்க அடிக்கலாம். ஓகேங்களா, இங்க மேல 2 அடிச்சா 9 2 18 7 2 14 2 2 4 72 இருக்கு. ஒரு முறை அடிக்கிறேன். 8 9 72 8 9 72 இருக்கு. ஓகேங்களா, அப்போ 1 8 8 2 8 16. அவ்வளவுதான். அப்ப இங்க 2 மீந்திருக்கு, 15 மீந்திருக்கு. 15/2னா ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 7 1/2 7.5. ஓகேவா, 15/2னா 7.5 7 1/2 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, ஒர்க்கை மட்டும் கீழே போட்டா போதும், பர்ஃபெக்டா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து 35 பார்க்கலாம். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள்ல செய்யறாங்க. ஓகேங்களா, அப்ப அதே தான் ஒரு கோடு போடுறோம், கீழே மட்டும்தான் ஒர்க்கு. 180 மீட்டர் நீளமுள்ள பாய் தான் ஒர்க்கே. ஓகே, அந்த ஒர்க்கு தான் செய்யறாங்க. அப்ப 180 மீட்டர் நீளமுள்ள பாயினை 15 பேரு 12 டேஸ்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேங்களா, முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 512 மீட்டர் நீளமுள்ள பாய், 512 தான் ஒர்க்கு, அது கீழே வந்துடும். அந்த பாயை 32 பெண்கள் எத்தனை நாட்கள்ல செய்வாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகே, அப்படியே பொறுமையா கேன்சல் பண்ணணும்.
ஓகேங்களா? பண்ணலாமா? எப்படி பண்ணுறோன்னா 2ஆல் பண்ணால் 92 180, இது 6 2 12 ஓகேங்களா? திருப்பி 2 3 6 3 3 9 0, இது 1 டைம் வரும், இது அடிச்சிங்கன்னா 2 டைம் வரும், 2 15 13 வந்துடும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோ இங்கே ஃபுல்லாக கேன்சல். இப்போ திருப்பி கேன்சல் பண்ணலாமா? 16 2 32, இது அடிச்சிங்கன்னா 2 2 4 5 2 10 6 2 12, திருப்பி அடிச்சா 8 2 16, திருப்பி அடிச்சிங்கன்னா 1 2 2 4 5 2 1 2 2 2 2 4 ஓகேவா? 8 2 16 ஓகேங்களா? திருப்பி அடிங்க 4 2 சார் 8, பொறுமையாக அடிங்க, பர்ஃபெக்ட் ஆன்சர் வரும் ஓகேவா? திருப்பி அடிச்சா 16, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 கிடைக்குது ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16, எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் 16 கிடைக்குது, பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா? இப்போ இந்த மாடல் இது ஓகே. இதுக்கப்புறம் கேம்ப் சம் ஓகேவா? இவ்வளோ ராணுவ வீரர்கள் தங்கினாங்க, அந்த கேம்ப் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா? தேங்க்யூ.